மாலை பொழுதுல அருமையான ஒரு நற்செய்தி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த நற்செய்தி கூட்டத்தினுடைய துவக்கமாக நாம் எல்லாரும் அப்படி எழும்பி நின்று நாம் தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் துவங்க இருக்கிறோம். நம் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய பாஸ்டர் ஜான்சன் ஐயா, இயேசுவே ஆறுதல் ஊழியங்கள் கோயம்புத்தூர் அவர்கள் முன்பாக வந்து ஜெபித்து இந்த ஆராதனையை, இந்த கூட்டத்தை துவக்கி வைப்பார். நாம் யாவரும் கரங்களை தட்டி நாம் அன்போடு அவர்களை வரவேற்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒப்பு கொடுத்து இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை இந்த இடங்களில் நிறைவேற்றும்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற கர்த்தர் நாம் நடுவில் பிரசன்னமாகும்படி, இந்த மாலை நேரத்தில் இந்த இடத்துல வருகிற ஒவ்வொருவரையும் தேவன் தொடும்படி, தேவன் சந்திக்கும்படி, தேவ பிரசன்னம் அவர்களை சந்திக்கும்படி, இந்த இடத்திற்குள்ள, இந்த வளாகத்திற்குள்ள வருகிற ஒருவரும் வெறுமையாய் போய்விடாதபடி தேவனுடைய ஒரு தெய்வீக தொடுதல் அவர்களுக்குள்ளே உண்டாகும்படி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நம்முடைய துதியின் சத்தத்தை தேவ சமூகத்திலே, தேவ பிரசன்னத்திலே துதியை உயர்த்துவோம். துதியோடு தேவ சமூகத்திற்கு வருவோம். ஸ்தோத்திரத்தோடு அவருடைய சமூகத்திற்கு வருவோம். தகப்பனே, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. இந்த எல்லை முழுவதும் ஆண்டவர் பிரவேகித்து வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாலை நேரத்தை, இந்த நற்செய்தி கூடுகையை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக, பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. பாடல் பாடுகிறவர்கள், துதிக்கிறவர்கள், ஆராதனை நடத்துகிறவர்கள், இசை கருவிகளை வாசிக்கிறவர்கள், ஜெபம் நடத்துகிறவர்கள், ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்பெடுப்பீராக. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவருடைய திவ்ய பிரசன்னம் ஒவ்வொருவருக்குள்ள இருந்து தேவ கிருபைகள் வெளிப்படுவதாக ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் இந்த கூட்டத்திற்கு பிரயாணப்பட்டு வருகிறார்களோ எல்லாருடைய பிரயாணத்திலையும் தேவ கிருபை இருப்பதாக, தேவ பிரசன்னம் இருப்பதாக, கோணல் நேராக்கப்படுவதாக, இருள் வெளிச்சமாக்கப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் பொறுப்பெடுப்பீராக, பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. இந்த கூடுகைக்கு விரோதமாய், தேவ சுத்தத்துக்கு விரோதமாய், தேவ திட்டத்துக்கு எதிரான எல்லா வல்லமைகளையும், வான மண்டலங்களின் வல்லமைகளை, துரைத்தனங்களை, அதிகாரங்களை, சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். பலவானை முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரே. இந்த எல்லையிலே ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பூர்வீக ஆவிகள் தலைமுறை தலைமுறையாய் ஒளிந்திருந்து மறைந்திருந்து கிரியை நடப்பிக்கிற ரட்சிப்புக்கு எதிராக, விடுதலைக்கு எதிராக ஆண்டவரே, ஜனங்களுடைய மன கண்களை குருட்டாக்கி வைத்திருக்கிற எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். The name of Jesus, name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் மகிமையின் சாயலாய் இருக்கிற சுவிசேஷத்தினுடைய ஒளி இந்த எல்லையில பரவட்டும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த எல்லையில, இந்த மைதானத்துல, இந்த இடத்துல வந்து கூடுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்துவின் மகிமையின் ஒளி பிரகாசிக்கட்டும்னு சொல்றோம்ப்பா.
உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தேவ வார்த்தையை கொண்டு வருகிற தேவ மனிதருக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் நடுவிலே செய்ய போகிற உம்முடைய அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்ற உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த இடத்துல கூடுகிற ஒளிபெருக்கியின் மூலமாக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை, இரட்சகர் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாங்கள் நினைக்கிறதற்கும் எங்களுக்குள்ளே அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உள்ள தேவனுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, கர்த்தர் மாத்திரம் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதம் 147 1வது வசனத்தில் பார்த்தோம்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்கிறார்: கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொல்லி, இப்போ சற்று நேரம் நாம் என்ன செய்ய போகிறோன்னா, எல்லாரும் எழும்பி நின்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம துதிக்க இருக்கிறோம். இந்த துதி ஆராதனையில் நம்மை நடத்த இருப்பவர்கள் பாஸ்டர் ரஞ்சித், பாஸ்டர் ஷைன் அவர்கள், டென்ட் ஆஃப் க்ளோரி சர்ச் ட்ரிவாண்ட்ரம் அங்கேருந்து வந்திருக்காங்க. இப்போ அவங்க நம்மளை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த துதி ஆராதனையில் நடத்த இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று நாம் என்ன பண்ண போகிறோம், ஆண்டவரை துதிக்க இருக்க போகிறோம். போதகர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். நம்புவே என்னே சூர்வரே, நான் நம்புவேன் என்னே சூர்வரே, நம்புவேன் என்னே ஒருவரே, நான் நம்புவேன் என்னே ஒருவரே. ஓ நம்புவேன் என்னே ஒருவரே, நான் நம்புவேன் என்னே ஒருவரே. யாரை நம்புவேன்? எனக்கு பார்க்க முடியல, ஆனாலும் கேட்குறேன். யாரை நம்புவேன்? சின்னமா சத்தம் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்குங்க. யாரு? சூழ்ந்து மட்டும்தான் கேட்டிருக்கு. சத்தமா சொல்லுங்க. அதான் அதான். யாரா சொன்னது? யாரா சொன்னது? யாரா அவரு? நீதான். எப்படி? யாரப்பா சொல்றா? இயேசு. ஓ, அதான் கர்த்தர் சொல்லிடுச்சு. நீங்க எல்லாம் திரும்பி எப்படி ஆகணும்? இந்த குழந்தை மாதிரி எல்லாமே ஆஃப் ஆயிட்டு, எல்லா போனும் ஆஃப் ஆயிட்டீங்களா? ஹே, ஹலோ ஹலோ, பிரைஸ் காட். Praise the Lord. வந்துட்டாருங்களா? பிரைஸ் காட், பிரைஸ் காட். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்துதி. കർത്തർക്ക് തുതി. சொல்லல, ഇവർ சொல்லல. ഞാൻ കേരളത്തിൽ വന്നിട്ട് അവർക്ക് അവരെ പോലെ ഞാൻ തമിഴ് സംസാരിച്ചിട്ട് അവർക്ക് പറയാൻ വയ്യ. കേരളാல இருந்து வந்துட்டு இவர் இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறாரேன்னு உங்களுக்கு எல்லாம் பொறாமை. Praise God. Hallelujah. Hallelujah. കർത്താവിനെ സ്നേഹിക്കുന്നവർ മാത്രം കർത്താവിന് ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞാട്ടെ. ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல சத்தமா ஹalleluya. യെസ്, എനിക്കറിയാം നിങ്ങൾ കർത്താവിനെ സ്നേഹിക്കുന്നത് കൊണ്ടാണ് ഇതിനകത്ത് കടന്നു വന്നത്. எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறதுனால தான் இந்த கூட்டத்துக்கே வந்திருக்கீங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അറിയാവുന്ന പാട്ടുകൾ നമുക്ക് ഒരുമിച്ച് പാടി കർത്താവിനെ ആരാധിക്കാം. நமக்கு நன்றாக தெரிந்த பாடல்கள் தான் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி
கர்த்தரை ஆராதிப்போம். ഇനി നിങ്ങൾക്ക് അറിഞ്ഞൂടാത്തതാണെങ്കിൽ നമുക്ക് ഇന്ന് പഠിച്ചു പാടാം. ஒருவேளை உங்களுக்கு தெரியாததா இருந்தா அதை கத்துக்கிட்டு பாடுவோம். இல்லையா? ஓ நம்புவே என் இயேசுவரே, நான் நம்புவேன் என் இயேசுவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வில்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வில்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. அக்கரங்களெல்லாம் உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சத்தமா சேர்ந்து ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு
യേശുവേ ഉം നാമമേ ഉയരണം. ഹല്ലേലൂയ. യേശുവേ ഉം നാമമേ പെരുകണം. ഹല്ലേലൂയ. ഉങ്ക നാമം ഉയരണം, മേന്മയടയണം. പാടുവേ പാടുവോ ഹല്ലേലൂയ. ഉങ്ക നാമം ഉയരണം, ഇങ്ങ് മേന്മയടയണം. പാടുവേ പാടുവോ ഹല്ലേലൂയ. ഉങ്ക നാമം ഉയരണം, ഇങ്ങ് മേന്മയടയണം. പാടുവേ പാടുവോ ഹല്ലേലൂയ. നിങ്ങൾക്കൊരു സത്യം അറിയാമോ? உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியுமா? നമ്മൾ ആലയത്തിനകത്ത് മാത്രം ആരാധിച്ചിരുന്ന നമ്മൾ ഇന്ന് ഈ വൈകുന്നേരത്ത് நம்ம ஆலயத்துக்குள்ள மட்டும் ஆராதித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த மாலை வேளையில കർത്താവ് നമ്മളെ വെളിയിൽ കൊണ്ടുവന്നതിന്റെ ഉദ്ദേശം എന്ന് പറയുന്നത് நம்மை கர்த்தர் வெளியே கொண்டு வந்ததற்கான அவருடைய நோக்கம் என்னன்னா, നമ്മൾ ആരും തോറ്റത് കൊണ്ടതല്ല, நாம யாரும் தோற்று போனதனால் அல்ல, നമ്മളെല്ലാവരും ജയിച്ചത് കൊണ്ടാണ്. நாம் எல்லாரும் ஜெயம் பெற்றவர்களாய் இருப்பதினாலே. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾ ജയിച്ചു എന്ന് ഞാൻ ഘോരം ഭയങ്കര ശബ്ദമെടുത്ത് വിളിച്ചു പറയേണ്ട കാര്യമൊന്നുമില്ല. நீங்க ஜெயிச்சவங்கன்னு நான் பயங்கர சத்தம் போட்டு உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. കാര്യം നിങ്ങൾ ജയിച്ചത് കൊണ്ടാണ് ഇതിനകത്ത് വന്നത്. நீங்க ஜெயிச்சதுனாலதான் இதுக்குள்ள வந்தே இருக்கிறீங்க. ഇല്ല, ഇത് ജയിച്ചവിടെ ഹല്ലേലൂയ. இது ஜெயிச்சவங்களுடைய ஹல்லேலூயா மாதிரி தெரியலையே. ഇങ്ങനെ ഹല്ലേലൂയ പറയണമെങ്കിൽ இப்படி ஹல்லேலூயா உரத்த சத்தமா சொல்லணும்னா ജയിച്ചവർക്ക് മാത്രമേ പറ്റത്തുള്ളൂ. வெற்றி பெற்றவர்களால் மட்டுமே அது முடியும். വെളിപാട് പുസ്തകത്തിൽ ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കുന്നു, வெளிப்படுத்தின விசேஷத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ഒരു കൂട്ടത്തെ ഞാൻ കണ്ടു, ஒரு கூட்டத்தை, பெரும் திரளான ஜனக்கூட்டத்தை நான் பார்த்தேன். അവർ സകലത്തിനെയും ജയിച്ച ഒരു കൂട്ടമായിരുന്നു. அவர்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தவர்கள், ஜெயம் கொண்டவர்களின் கூட்டம் அது. അവരുടെ നാവിൽ ഹല്ലേലൂയ ഉണ്ടായി. அவர்கள் நாவில் அல்லேலூயா என்கிற துதி உண்டு. ഇതാ என் ஊர்ல மாலைப்படக்கம்னு சொல்லுவாங்க. இது மனப்பாடம் பண்ணி சொல்ற மாதிரி. மாலைப்படக்கம், படக்கம், மாலை மாதிரி இருக்குதா படக்கம், பட்டாசு, பட்டாசு மாதிரி இருக்குது இது. ஒன்னு பொட்டிட்டேன்னா அடுத்து பொட்டும், அடுத்து பொட்டும், அடுத்து பொட்டு. அந்த சரவெடி மாதிரி அது. ஒண்ணு வெடிச்சதுன்னா அடுத்தடுத்து வெடிக்கும் பாருங்க. அது மாதிரி யாராவது அல்லேலூயா சொல்லட்டும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஹல்லேலூயா. அல்லேலூயா. നിങ്ങൾ ജയിച്ചെന്ന് ഇപ്പോൾ ജനം കാണുകയാണ്. நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதை வெளியே போய் கொண்டிருக்கிற திரளான ஜனங்கள் இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோ. ഹല്ലേലൂയ പാടാൻ ദൈവം നമുക്ക് അവസരം തന്നു. அல்லேலூயா பாடுவதற்கு கர்த்தர் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார், தருணத்தை தந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇങ്ങനെ പബ്ലിക്കായി വന്ന് നിന്ന് ഹല്ലേലൂയ ദൈവത്തെ പറയുവാൻ, இப்படி வெளியரங்கமா வெளியே வந்து நின்று எல்லாரும் பார்க்க, தேவனை பார்த்து அல்லேலூயா சொல்லுவதற்கு കർത്താവ് നമുക്ക് അവസരത്തെ തന്നു. கர்த்தர் நமக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். പലപ്പോഴും നശിച്ചു പോകാമായിരുന്ന നമ്മുടെ ജീവിതത്തെ കർത്താവ് തിരിച്ചു തന്നു. பல முறை அழிந்து போயிருக்க வேண்டிய நம்முடைய வாழ்வை கர்த்தர் நமக்கு மீட்டு திருப்பி தந்திருக்கிறார். ഈ രാത്രിയിലും
ഞാൻ നശിച്ചു പോകാൻ സാധ്യതയുണ്ട്, എനിക്ക് ചില പ്രശ്നങ്ങളുണ്ട് എന്ന് പറയുന്നവരോട് ഞങ്ങൾക്ക് ഒന്നേ പറയാനുള്ളൂ. இன்று இரவும் கூட என் வாழ்க்கை கூட அப்படித்தான் பிரதர், நொடிந்து போய் அழிந்து போகிற நிலைமையில் இருக்குது, நான் வீழ்ந்து போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களை பார்த்து நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். നിങ്ങൾ വേറെ ഒന്നും നോക്കണ്ട, ഹല്ലേലൂയ പറഞ്ഞാൽ മാത്രം മതി. நீங்க வேற எதையும் பார்க்க வேண்டாம், சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், அல்லேலூயா என்று சொன்னால் மட்டும் போதும். ഹല്ലേലൂയ പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ, அல்லேலூயா நீங்க சொல்லுவீங்கன்னா നിങ്ങൾ തോറ്റ വിഷയത്തിനകത്ത് നിങ്ങൾ ജയിക്കും. நீங்கள் எதிலே தோற்றீர்களோ அதிலே ஜெயம் உண்டாகும். നിങ്ങൾ തോറ്റു പോകുമെന്ന് നിങ്ങളെ നോക്കി പറയുന്നവരും നിങ്ങളെ നോക്കി നിങ്ങൾ ജയിച്ചവരെന്ന് പറയും. நீங்க தோத்து போயிருவீங்க உங்களை நோக்கி சொன்னவர்கள் கூட நீங்கள் வெற்றி பெறுகிறவர்கள் என்று உங்களை பார்த்து சொல்வார்கள். യെസ്, നിങ്ങളുടെ ജീവിതത്തിലെ വിജയം കണ്ട് അവർ കൂടെ കർത്താവിലേക്ക് വരും. உங்க வாழ்க்கையில நீங்க அடைகிற வெற்றியை பார்த்து அவர்களும் கர்த்தரிடத்தில் வருவார்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഈ രാത്രിയിൽ അതുകൊണ്ട് ഭയങ്കര പ്രതീക്ഷയോടെ ഇരിക്കണം. ദൈവം നമ്മുടെ ഇടയിൽ വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ പോകുന്നു. ஆகவே இன்றிரவு மிகுந்த எதிர்பார்ப்போடு இருங்கள், கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். അത് വിശ്വസിക്കുന്നവർ മാത്രം കരങ്ങളെ വീശി, அப்படி விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்லா கையை அசைச்சு യെസ് ஹல்லேலூயா, യെസ് യെസ്, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരിക്കൽ കൂടെ ശബ്ദമുയർത്തി, இன்னும் ஒரு தடவை கூட நல்ல சத்தத்தை உயர்த்தி, ഒരിക്കൽ കൂടെ ശബ്ദയോടെ, இன்னும் ஒரு தடவை முழு பலத்தோடு. ഇപ്പോ തന്നെ നിങ്ങളുടെ പല പ്രശ്നങ്ങൾക്കും പരിഹാരം വന്നു കഴിഞ്ഞു. இப்பவே உங்க பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து விட்டது. ഓ കം ഓൺ, വിശ്വസിക്കുന്നവർ രണ്ട് കരങ്ങളെ ചേർത്തടിച്ച് കർത്താവിനെ ഹല്ലേലൂയ. விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கையை தட்டி சத்தமா ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. നമ്മൾ ദൈവത്തെ പാടി സ്തുതിക്കാൻ വേണ്ടി പോവുകയാണ്. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നമ്മൾ ദൈവത്തെ പാടി സ്തുതിക്കാൻ വേണ്ടി நாம പോവുകയാണ്. ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். വചനം പറയുന്നു തപ്പിനോടും താളത്തോടും കൂടെ കർത്താവിനെ ആരാധിക്കണമെന്ന്. வேத வசனம் சொல்கிறது பக்தியோடும் ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும் என்று. നൃത്തത്തോടെ കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ വരണമെന്നാ വചനത്തിൽ പറയുന്നത്. நடனத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று கர்த்தர் வசனம் சொல்கிறது. നന്നായിട്ട് നമ്മളെ കുഞ്ഞുങ്ങൾ ഡാൻസ് ചെയ്തു, சின்ன பிள்ளைகள் அற்புதமா நடனம் ஆடுனீங்க. നന്നായിട്ട് കരം അടിച്ച് കുഞ്ഞുങ്ങൾ அந்த பிள்ளைகளுக்கு நல்லா கையை தட்டி வாழ்த்து சொல்லுங்க. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. വണ്ടർഫുൾ. அற்புதம். അവർ ഡാൻസ് ചെയ്തു, നമ്മൾ കൈയടിച്ചു. அவங்க நடனம் ஆடினாங்க, நாம கை தட்டினோம். ആனா നമ്മൾ ഡാൻസ് ചെയ്യുമ്പോൾ ആരും കൈയടിക്കാനില്ല. ஆனா நாம டான்ஸ் பண்ணும்போது கை தட்டுறதுக்கு யாரும் இல்ல. നമ്മൾ ഡാൻസ് ചെയ്ത് നമ്മൾ കളിക്കും. நாமளே கை தட்டுவோம், நாமளே டான்ஸ் ஆடுவோம். അത് മാത്രം ഹാപ്പി അല്ല. இப்ப மாத்திரம் உங்களுக்கு முகம் வாடி போச்சு. நடனம் ஆட விருப்பம் இல்லையோ? നിങ്ങൾക്ക് സന്തോഷം ഇല്ലാത്തത് കൊണ്ട് ഞാൻ ചെറുതായിട്ട് പാടാൻ വേണ്ടി ആഗ്രഹിക്കുകയാണ്. உங்களுக்கு சந்தோஷம் இல்லாததுனால நான் சுருக்கமா பாட போறேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നിങ്ങൾക്ക് സന്തോഷമാണോ? சந்தோஷமா உங்களுக்கு? കരൂരിൽ സന്തോഷമാണോ? கரூர் வெள்ளியணையில சந்தோஷமா? യേശു വന്നു കഴിഞ്ഞാൽ കണ്ണുനീരല്ല, അവിടെ ദുഃഖമല്ല, അവിടെ സന്തോഷമാണ്. இயேசு வந்து விட்டால் அந்த இடத்துல அதற்கப்புறம் கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, அதுக்கப்புறம் சந்தோஷமே. നിന്റെ കണ്ണുനീരുകൾക്ക് തുടപ്പാൻ ഒരു വ്യക്തി എന്ന് പറയുന്നത് നമ്മൾ ആരാധിക്കുന്ന യേശുവാണ്. உங்க கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் உண்டானால் அது நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே. കർത്താവിനെ ചേർന്ന് നമുക്ക് പാടി നമുക്ക് அந்த இயேசுவை நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க போறோம். പാവിயான என்னையும் நீ உன் பிள்ளையாய் மாற்றினீரே. பாவியான என்னையும் நீ உன் பிள்ளையாய் மாற்றினீரே. நீ நல்ல சர்வவல்லவர், உம்மை போலொரு தேவரில்லை. நீ நல்ல சர்வவல்லவர், உம்மை போலொரு தேவரில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீருண்மை உள்ளவரே. Once again, என்னை அழைத்தவரே, நீருண்மை உள்ள, அவர் உண்மை உள்ளவர் தானே. என்னை அழைத்தவரே, நீருண்மை உள்ளவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவரில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவரில்லை. Hallelujah, 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 hallelujah. Once again, hallelujah, hallelujah. Hallelujah, oh, hallelujah, 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 hallelujah. பாவியான என்னையும் நீ உன் பிள்ளையாய் மாற்றினீரே. நம்ம யாரு? பாவியான என்னையும் நீ உன் பிள்ளையாய் மாற்றினீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவரில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவரில்லை. Hallelujah, hallelujah, oh, hallelujah, 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 hallelujah. കരമടിച്ച് എല്ലാവരും hallelujah, hallelujah. ഉമ്മൈ ആരാധിക്കിன்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவரில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தெய்வமில்லை. Hallelujah, hallelujah. கரமுயர்த்தி hallelujah, oh, hallelujah, 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 hallelujah. ഇവിടെ 20 വയസ്സിന് താഴെയുള്ള കുഞ്ഞുങ്ങളൊന്ന് എഴുന്നേൽക്കാവോ? இங்க 20 வயசுக்கு கீழுள்ள வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எழுந்திருப்பீங்களா? എന്നോട് പാസ്റ്റർ പറഞ്ഞു ഇവിടെ കുറച്ച് കുഞ്ഞുങ്ങളുണ്ട്, യൗവനക്കാരുണ്ട്. பாஸ்டர் சொன்னாங்க இங்க சில வாலிபர்கள் இருக்கிறாங்கன்னு. അവർക്ക് വേണ്ടിയിട്ട് നല്ല സന്തോഷത്തോടെ ഒരു ഗാനം പാടണമെന്ന്. அவங்களுக்காக நல்ல சந்தோஷப்படுத்துற மாதிரி, வாலிபர்களுக்கு வைப்பா இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு ഞങ്ങൾ பாடு. സന്തോഷത്തോടെ പാടാൻ ഞങ്ങൾ റെഡിയാണ്. சந்தோஷத்தோட பாட நாங்க தயார். എന്നാൽ സന്തോഷത്തോടെ നിങ്ങൾ അത് റിസീവ് ചെയ്യാൻ തയ്യാറാണോ? சந்தோஷத்தோட அதை பெற்றுக்கொள்ள நீங்க தயாரா? അയ്യോ പോരാ, இது போதாது, போதாது. എല്ലാ കുഞ്ഞുങ്ങളും മുന്നോട്ട് വരാവോ? முன்னாடி வருவீங்களா? நிக்கிறவங்க எல்லாம் அப்படியே இங்க എല്ലാ കുഞ്ഞുങ്ങളും മുന്നോട്ട് വരാം. எல்லாம் எழுந்து நிக்கிற வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாம் முன்னாடி வாங்க பாப்போம். வாங்க வாங்க வாங்க. എല്ലാ കുഞ്ഞുങ്ങളും எல்லா பிள்ளைகளும் வாங்க முன்னாடி. നടനമാട தெரியுமா? டான்ஸ் ஆட தெரியுமா? നടനമാട தெரியுமா? நடனம் ஆட தெரியுமா? കൈകൾ ഉയരുമോ? നിങ്ങളുടെ കൈകളൊക്കെ ഉയരുമോ? கை உயர்த்த முடியுமா? കാലുകൾ അനങ്ങുമോ? காலை ஆட்ட முடியுமா? ആടുന്നില്ല. ஆடலையே, ആടില്ലേ? ஆடலையே. ഇനിയേ ആടില്ലേ? ஏன் ஆடல? ആണ്ടവർ നമുക്ക് ഇതിനു മുന്നോടി നമുക്ക് വിജയം തന്നു കഴിഞ്ഞു. ஏற்கனவே கர்த்தர் நமக்கு எல்லா வெற்றியும் தந்து முடித்து விட்டார். സന്തോഷത്തോടെ നമ്മൾ ആടണം. இப்ப நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஆட போறீங்க, പാടണം. பாட போறீங்க. നമുക്ക് സിനിമ പാട്ട് വരുമ്പോൾ നല്ല ഡാൻസ് വരും. நமக்கு சினிமா பாட்டு கேட்கும்போது நல்ல டான்ஸ் ஆடுவோம். വിജയുടെ പാട്ട് വരുമ്പോഴും ബാക്കിയുള്ള അവരുടെ പാട്ട് വരുമ്പോൾ നല്ല ഡാൻസ് വരും. விஜய் பாட்டு வந்ததுன்னா ஆட்டம் தானா வரும். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. അപ്പോൾ യേശുവിനെ ആരാധിക്കാൻ വേണ്ടിയിട്ടുള്ള കൈയും കാലുകളും നമ്മൾ അവന് വേണ്ടിയിട്ട് നമ്മൾ ഉപയോഗിക്കണം. ஆகவே நம்முடைய கையும் கால எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். നിങ്ങൾ റെഡിയാണോ? ரெடியா? முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ரெடியா? സന്തോഷത്തോടെ ആരാധിക്കാൻ റെഡിയാണോ? சந்தோஷமா நடனமாடி ஆராதிக்க ரெடியா? Come on, let's worship our Jesus. നമ്മൾ പുറകിൽ എല്ലാവരും എഴുന്നേറ്റിരിക്കാവൂ.
யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே, இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே, இயேசுவே. கரவடிச்சு தலைக்கு மேல கரத்தை தட்டி எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே, இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே, இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே. Come on everybody, clap your hands. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே. யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே. எல்லோதி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனா. எல்லோதி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனா. எல்லோரும் நாமத்தை உடையவர் என்பது அதுவும் நவதேவனும் யாகவே. எல்லோரும் நாமத்தை உடையவர் என்பது அதுவும் நவதேவனும் யாகவே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே, இயேசுவே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே. யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே, இயேசுவே. கிருபை, 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 கிருபை. கிருபை, 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 கிருபை. எல்லாம் கிருபை, 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 கிருபை. கிருபை, 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 கிருபை. நான் இல்லை, என் வேலை இல்லை. நான் இல்லை, எல்லாம் கிருபை. நான் இல்லை, என் வேலை இல்லை. என் தாரத்தல்ல, எல்லாம் கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபை, 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 கிருபை. ஓ கிருபை, 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 கிருபை. ஓ கிருபை, 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 கிருபை. எல்லாம் கிருபை, 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 கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபை, 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 கிருபை. கரத்தை சேர்த்தடிச்சு. ஹே, ஹே. என்றென்றும் உயிரோடு இருப்பவர், எல்லோரும் என்றும் அழைக்கிறோம். என்றென்றும் உயிரோடு இருப்பவர், என்றென்றும் அழைக்கிறோம். நமக்கென்று துணையாய் நம்மோடு இருப்பதா யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். நமக்கென்று துணையாய் நம்மோடு இருப்பதா யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே,
தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலனே, இயேசுவே. யெகோவா தேவனே, இம்மானுவேலனே. அதுக்காக சேர்ந்து கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. ஓ கிருபை 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 கிருபை, கிருபை கிருபை கிருபை. கிருபை கிருபை கிருபை, இப்படி போடு. கிருபை கிருபை கிருபை, கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. Come on. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை கிருபை. Hallelujah. தலைக்கு மேல கருத்தை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? Hallelujah. சர்வ மகத்துவம் பெருமானம் நம்ம இயேசு மட்டும். കർത്താവിനെ ചേർന്ന് നമുക്ക് ആണ്ടവരെ മഹിമപ്പെടുത്തണം. Hallelujah. ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். കരങ്ങൾ ഉയർത്തി കർത്താവിന് എല്ലാവരും ഹല്ലേലൂയ പറഞ്ഞാട്ടെ. நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா. എല്ലാവരും ആ ഉയർത്തിയ കരത്തെ ഒരിക്കൽ കൂടെ ഉയർത്തി പിടിച്ചുകൊണ്ട് പറഞ്ഞാട്ടെ, കർത്താവിന്റെ കുടുംബത്തെ ഇന്ന് രാത്രിയിൽ തൊടാൻ പോവുകയാണ്. நீங்க கைகளை உயர்த்தி இருக்கும்போது அந்த உயர்த்திய கைகளோடு நீங்க சொல்லுங்க, இன்று இரவு என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ഇന്ന് രാത്രി കർത്താവിന്റെ കുടുംബത്തെ വിടുവിക്കാൻ പോവുകയാണ്. இன்று இரவு கர்த்தர் என் குடும்பத்தை விடுதலையாக்க போகிறார். ഓ, ഈ ശബ്ദം പോരാ. இந்த சத்தம் போதாது. ഹൃദയത്തിന്റെ അകത്ത് നിന്ന് നിങ്ങളുടെ വായിലൂടെ ശബ്ദം പുറത്തു വരട്ടെ. உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த சத்தம் புறப்பட்டு உங்க வாயில வரட்டும். അടുത്തിരിക്കുന്ന ആളിന് കരം കൊടുത്തിട്ട് പറഞ്ഞാട്ടെ, பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு கையை கோர்த்து சொல்லுங்க, കർത്താവ് നിങ്ങളെ വാലല്ല തലയാക്കും. கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். പറഞ്ഞാട്ടെ, കർത്താവ് നിങ്ങളെ വാലല്ല நல்ல வாய் തലയാക്കും. திறந்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். കീഴാക്കാമൽ മേലാക്കുവാൻ. கீழாக்காமல் மேலாக்குவார். എത്ര പേർക്ക് ആ ഒരു ഉറപ്പുണ്ട്? எத்தனை பேருக்கு அதுல ஒரு உறுதிப்பாடு நிச்சயம் இருக்குது? പ്രൈസ് ഗോഡ്, പ്രൈസ് ഗോഡ്. എങ്കിൽ ഒരിക്കൽ കൂടെ കരങ്ങളെ വീശി நீங்க அந்த நிச்சயம் இருந்தனா இன்னும் ஒரு முறை கரங்களை நல்லா அசைச்சு, ഞങ്ങൾ ഇത് ചെയ്യിക്കുന്നത് എന്തിനെന്നറിയാമോ? நாங்க உங்களை அப்படி செய்ய வைக்கிறது எதுக்காக தெரியுமா? നിങ്ങൾക്ക് ചിലപ്പോ എങ്ങനെ ഈ രാത്രിയിൽ ദൈവസന്നിധിയിൽ പ്രതികരിക്കണമെന്ന് അറിയത്തില്ലായിരിക്കും. ஒருவேளை நீங்க இந்த இரவு கூடி வந்திருக்கும் போது தேவனுக்கு நீங்க எப்படி பதில் அளிப்பது என்று உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ആ കാരണം പറഞ്ഞ് നിങ്ങൾക്ക് കിട്ടേണ്ട അനുഗ്രഹം കിട്ടാതിരിക്കാൻ പാടില്ല. ஒருவேளை அந்த காரணத்தினால ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அதை எப்படி வாங்குறது, அல்லது ஆண்டவர் ஒன்று வெளிப்படுத்தும் போது அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது எப்படி தெரியாம இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராம போயிடக்கூடாது. വരക്കൂടാതെ പോയിടാതെ അല്ലേ? வராம போகக்கூடாது. വരാമ പോകக்கூடாது. ഇതിനകത്ത് വന്ന ചിലരെ അല്ല ദൈവം കാണുന്നത്, ഇതിനകത്ത് വന്ന എല്ലാവരെയും കർത്താവ് കണ്ടിട്ടുണ്ട്. இந்த கூட்டத்துக்கு வந்த யாரோ ஒரு சிலரை மட்டும் கர்த்தர் பார்க்கல, யாரோ ஒரு சிலரை மட்டும் ஆசீர்வதிச்சு போகல, எல்லாரையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார், ஆசீர்வதிக்க போகிறார். இதுக்கும் அல்லேலூயா இல்ல. കരൂർ அல்லேலூயா இப்படிதான் இருக்கியா? கரூர்ல அல்லேலூயா இப்படிதான் இருக்குமோ? പാസ്റ്റർ, ഞാൻ ബൈബിൾ വായിച്ചപ്പോ, நான் வேதத்தை வாசிச்சப்போ അപ്പോസ്തല പ്രവൃത്തി 2-ാമത്തെ അധ്യായത്തിൽ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல കൂടിയിരുന്ന എല്ലാവരുടെ മേലും ദൈവം, கூட்டத்துல கூடியிருந்த அத்தனை பேர் மேலும் ஆவியானவர் வந்து இறங்கினார். ഒന്നോ രണ്ടോ പേരെ മാത്രം കർത്താവ് തൊട്ടിട്ട് പോയില്ല. அன்றைக்கு ஆண்டவர் ஏதோ 1-2 பேரை தொட்டுட்டு அப்படியே போயிரல. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. സ്വർഗ്ഗത്തിൽ നിന്ന് പത്രോസിന് തുപ്പട്ടി ഇറക്കി കൊടുത്തു. வானத்திலிருந்து பேதுருக்கு ஒரு துப்பட்டி இறங்கி வந்தது. നിങ്ങൾ വായിച്ചിട്ടുണ്ടോ അത്? அந்த பகுதி வாசிச்சிருக்கீங்களா வேதத்துல? ദർശനത്തിൽ പത്രോസിന് ഒരു തുപ്പട്ടി ഇറക്കി കൊടുത്തു. தரிசனத்துல பேதுரு பார்க்கும்போது ஒரு துப்பட்டி இறங்கி வந்தது. ആകാശത്തിലെ സകല പറവകളും, ஆகாயத்தில் உள்ள சகலவிதமான பறவைகளும், ഇഴയുന്ന സകല ഇഴജന്തുക്കളും, சகலவிதமான ஜீவ ஜந்துக்களும்,
കരയിലുള്ള ജീവജാലങ്ങളും കരയിലുള്ള സകല ജീവരാശികളും കടലിലുള്ള ജീവജാലങ്ങളും കടലിലുള്ള ജീവരാശികളും തുപ്പട്ടിക്കകത്ത് ഇറക്കി കൊടുത്തു. அந்த துப்பட்டிக்கு உள்ளே கர்த்தர் இறக்கி கொடுத்தார். എന്നിട്ട് പറഞ്ഞു അറുത്ത് കഴിക്കാൻ പറഞ്ഞു. അടുത്തത് കർത്തർ சொன்னார் நீ அடித்து புசி. ഒന്നിനെ അങ്ങ് മാറ്റി നിർത്തിക്കൂടായിരുന്നോ? ഏതെങ്കിലും ഒന്നിനെ മാറ്റി നിർത്തിക്കൂടായിരുന്നോ? ஏதாவது ஒன்னு ரெண்டு கொடுத்திருந்திருக்கலாம்ல? ഇല്ല, എല്ലാത്തിനെയും ദൈവം തൊട്ടു. எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். നിങ്ങൾ എന്റെ കൂടെ ഇല്ല. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கலன்னு நினைக்கிறேன். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. അടുത്തിരിക്കുന്ന ആളിന് പറഞ്ഞിട്ട് കർത്താവ് എന്നെയും തൊടും നിന്നെയും തൊടും. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்னையும் தொடுவார் உங்களையும் தொடுவார். എന്റെ കുടുംബത്തെയും വിടുവിക്കും നിന്റെ കുടുംബത്തെയും വിടുവിക്കും. என் குடும்பத்தையும் விடுவிப்பார் உங்க குடும்பத்தையும் விடுவிப்பார். ഇതാ സുവിശേഷ വേല. இதுதான் சுவிசேஷம் அறிவிப்பது என்பது. ഇപ്പോൾ നിങ്ങൾ പ്രവചിച്ചു കഴിഞ്ഞു. இப்பவே நீங்க மத்தவங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி முடிச்சிட்டீங்க. നിങ്ങൾ പ്രവചിച്ചു കഴിഞ്ഞു. நீங்க எல்லாரும் தீர்க்கதரிசியா மாறி தீர்க்கதரிசனம் சொல்லிட்டீங்க. എന്റെ കൂടെ ഉണ്ടെങ്കിൽ കർത്താവിനെ നല്ല ഹല്ലേലൂയ கூட இருந்தீங்கன்னா நல்ல സത്തമാ ഹല്ലേലൂയ. നോഹയുടെ പെട്ടകത്തിൽ എല്ലാം ഉണ്ടായിരുന്നു. നോവാവിൻ പേടയിലെ എല്ലാ ജീവരാശികളും ഇരുന്നത്. നിങ്ങൾക്ക് സന്തോഷമില്ല? உங்களுக்கு சந்தோஷம் இல்லையோ? നിങ്ങൾക്ക് സന്തോഷമില്ല? உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ഇനി ഇവർക്ക് മനസ്സിലാകഞ്ഞിട്ടാണോ? அது உங்களுக்கு மனசா புரியுதா இல்லையா? ഇനി മനസ്സിലാകാത്തത് കൊണ്ടാണോ ഇങ്ങനെ നിൽക്കുന്നത്? ஒருவேளை நீங்க புரியாததுனால தான் அமைதியா இருக்கீங்களோ? ഞാൻ ബൈബിൾ വായിക്കുമ്പോഴേ ഷൈൻ പാസ്റ്ററെ, நான் വേദത്തിൽ அந்த பகுதி வாசிக்கும்போது യേശു കർത്താവ്, യേശു ആண்டவர் പത്രോസിന്റെ അടുത്ത് പറഞ്ഞു, பேதுருவிட்ட சொன்னார், നീ അന്ന് ആഴത്തിലോട്ട് എന്ത് ചെയ്യണം? நீ ஆழத்துல வலையை போடு, വലയിടണം. வலையை போடணும். അപ്പോ പെരുത്ത என்ன வரும்? എത്ര മീൻ കിട്ടി? எத்தனை மீன் கிடைச்சது? അതില് നമ്പർ ഉണ്ട്, എണ്ണം ഉണ്ട്. எத்தனை நம்பர்ல எத்தனை எண்ணிக்கையில கிடைச்சது மீன்? 153 153 വലിയ മീന് വലയിൽ കയറി. 153 பெரிய மீன்கள் வலையிலே அகப்பட்டது. 153 വലിയ മീനുകൾക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. 153 பெரிய மீன் கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம். ഇതിനകത്ത് കൂടിയിരിക്കുന്ന എല്ലാ മീനുകൾക്കുമായി കർത്താവിനെ സ്തുതിക്കുന്നു. இந்த வலைக்குள்ளே வந்து கூடி இருக்கிற எல்லா மீன்களுக்காக ஸ்தோத்திரம். പക്ഷെ ഞാൻ ഒന്നുകൂടെ അത് പഠിച്ചപ്പോ, நான் அத ஒரு முறை வாசிச்சப்ப എനിക്ക് ഭയങ്കര ആവേശം ഉണ്ട്. எனக்கு பயங்கரமா ஆவியில நிறைஞ்ச ஒரு ஆவேசம் வந்துருச்சு. എന്തെന്നറിയാമോ? ஏன் தெரியுமா? ആരാധിക്കാൻ ഭയങ്കര താല്പര്യം തോന്നി. அத கேட்ட உடனே அப்படியே பயங்கரமா ஆராதிக்க தூண்டுச்சு. അത് കാരണം എന്തെന്നറിയാമോ? காரணம் என்ன தெரியுமா? അതിങ്ങനെയാണ് ചരിത്രകാരനായ ജോസഫസ് എഴുതി വെച്ചിരിക്കുന്നത്. ஜோசிபஸ்ங்கற வரலாற்று ஆசிரியர் இப்படி சொல்றாரு. ആ ചരിത്രകാരൻ ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കുന്നു. அந்த வரலாற்று ஆசிரியர் இப்படி எழுதியிருக்கார். യേശുവിന്റെ കാലഘട്ടത്തിൽ, യേശു வாழ்ந்த நாட்கள்ல, അന്ന് ഗലീല കടലിൽ அன்றைக்கு கலிலேயா கடல்ல 153 എനം മീൻ മാത്രമേ ഉള്ളൂ. 153 சிறு மீன்கள் தான் இருந்தது. 153 എനം മീനിനെയും 153 விதமான மீன் வகைகள் தான் இருந்தது. വലയിൽ കയറ്റിയിട്ട് அந்த 153 வெரைட்டியும் வலைக்குள்ள வர வச்சு, നിങ്ങൾ വല്ലതും കേൾക്കുന്നുണ്ടോ? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 153 എനത്തിനെയും ഓരോന്ന് വിധം വലയ്ക്കകത്ത് കയറ്റി 153 விதமான மீன்களையும் ஒவ்வொன்ன வலைக்குள்ளே கொண்டு வர செய்து, കടലിൽ നിന്ന് കരയിലോട്ട് കയറ്റിയിട്ട് கடலில் இருந்து கரைக்கு கொண்டு வந்து പത്രോസിന്റെ അടുത്ത് പറഞ്ഞു, பேதுருவிட்ட கர்த்தர் சொன்னார், ഇതുപോലെ നീ മനുഷ്യരെ പിടിക്കും. இதுபோல நீ மனிதர்களை பிடிப்பாய். നിങ്ങൾ എന്റെ കൂടെ ഉണ്ടോ? நீங்க என்னோட இருக்கிறீங்களா? അപ്പോ ഇതിനകത്ത് വന്നിട്ടുള്ള എല്ലാവരെയും കർത്താവ് കണ്ടിട്ടുണ്ട്. அப்படியானால் இங்க வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பார்த்து விட்டார். ഇതിനകത്ത് വന്നിട്ടുള്ള സകലരെയും കർത്താവ് കണ്ടിട്ടുണ്ട്. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒருத்தர் பாக்கியில்லாம கர்த்தர் பார்த்திருக்கிறார். കീബോർഡ് വായിക്കാൻ വന്ന എന്നെയും ദൈവം കണ്ടിട്ടുണ്ട്. கீபோர்டு வாசிக்க வந்த என்னையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். പാടാൻ വന്ന ഈ മോനെയും ദൈവം കണ്ടിട്ടുണ്ട്. பாட வந்த இந்த அருமை மகனை பார்த்திருக்கிறார். ആരാധനയ്ക്ക് നേതൃത്വം കൊടുക്കാൻ ഷൈൻ പാസ്റ്ററിനെയും ദൈവം കണ്ടിട്ടുണ്ട്. ஆராதனை நடத்த வந்த ஷைன் பாஸ்டரையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്യുന്ന കർത്താവിന്റെ ദാസനെയും ദൈവം കണ്ടിട്ടുണ്ട്. ട്രാൻസ്ലേറ്റ് பண்ற தேவ மனிதரையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். ഇവിടെ ഫ്രണ്ടിൽ നിന്ന് പുറകിലിരിക്കുന്ന നിങ്ങളെ ഓരോരുത്തരെയും ദൈവം കണ്ടിട്ടുണ്ട്. இங்க முதல் வரிசையில இருந்து கடைசி வரிசை வரைக்கும் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்டிருக்கிறார். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. എത്ര പേർക്ക് വലിയ ആവേശമുണ്ട് ഈ രാത്രിയിൽ? இந்த ராத்திரியில எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆவேசம் வருது இப்ப? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூய. ചേർന്ന് പാടാമോ കർത്താവിനെ? நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆண்டவரே, വാലാക്കമൽ എന്നെ തലയാക്കുവീ, കീഴാക്കമൽ എന്നെ മേലാക്കുവീ. വാലാക്കമൽ എന്നെ തലയാക്കുവീ, കീഴാക്കമൽ എന്നെ മേലാക്കുവീ. ഹല്ലേലൂയ,
തുതിയുമക്കേ ഹല്ലേലൂയ തുതിയുമക്കേ. തുതിയൊന്നും വരുന്നില്ലല്ലോ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹേ ഹല്ലേലൂയ ഓ ഹല്ലേലൂയ. சேர்ந்து രണ്ട് കരങ്ങളെ തട്ടി
வல்லமை தாருமே தேசத்தில் உமக்காய் எழுப்பிட அபிஷேகம் அபிஷேகம் சேர்த்தடிச்சே ஆலயத்தில் உமக்காய் எழுப்பிட வல்லமை 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 தாருமே வல்லமை தேசத்தில் வல்லமை அபிஷேகம் வல்லமை அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வருகிறார் உச்சிடுமே வல்லமை எந்த நாளில் எந்த மேலே உச்சிடுமே அக்கினியை எந்த நாளில் இந்த மேலே உச்சிடுமே உச்சிடுமே அக்கினியை எந்த நாளில் எந்த மேலே உச்சிடுமே வல்லமையை இந்த நாளில் இந்த மேலே உச்சிடுமே உச்சிடுமே இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிடுமே 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 வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிடுமே அக்கினியே இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அலங்கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அலங்கொண்டு உமக்காய் எழுப்பிட We thank you, Lord. Thank you for my presence, Lord Jesus. உங்க பிரசன்னத்தால நன்றியை சொல்லிட்டு இருக்கீங்க அப்பா. ஆவியே எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொர்க்கத்தை நோக்கி மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே ஓ ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே ஓ ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே அவசரமாய் கடைசியில் ஒருத்தர் கூட சேர்ந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்க முகத்தை ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் பனி போலே ஒழுகும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பாடலாமா பனி போலே பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பொழியும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே ஆவியே
കർത്തരുടെ ആശീർവാദം യെസ് ഇറങ്ങി വരുമെന്ന് വിശ്വസിക്കുന്നവർ തലയ്ക്ക് മീതെ രണ്ട് കൈകളെ ചേർത്തടിച്ച് കമോൺ ശക്തിയോടെ 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 ഉത്സാഹമാ சேர்ந்து കമോൺ കമോൺ ആവേശത്തോടെ பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த ஆவிக்குரிய மண்டலம் முழுவதையும் நிறைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது பிரசன்னம் நிறைந்த இந்த சூழல்ல எந்த அற்புதமும் எந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களும் நடப்பதற்கு ஆண்டவரே எல்லா சாத்தியங்களும் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இன்றைக்கு வந்தவர்கள் வந்த வண்ணமாக திரும்பி போக போவதில்லை. ஒரு அற்புதத்தை பெற்றவர்களாக, இயேசுவை சுதந்தரித்தவர்களாக, வாழ்க்கை மாற்றப்பட்டவர்களாக திரும்ப போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் பலமாய் அசைவாடுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து மீதமுள்ள நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவ மனிதரை வல்லமையோ எடுத்து பயன்படுத்தும். பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அற்புத சுகங்கள் விடுதலைகள் உண்டாவதாக. கர்த்தர் கிருபையாய் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க திருக்கரங்கள்ல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கன மகிமைகளையும் உமக்கு தந்து எங்களை தாழ்த்தி இயேசப்பாவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.